ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? உங்களை பார்த்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அங்கிளுக்கு காஃபி எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். ஒரு கையில் காஃபி, ஒரு கையில் கேமரா. அவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஐயோ கேமராவை பார்த்தோன்னே சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா நான் எப்போயுமே ஏதாவது கேமராவை எடுத்துகிட்டே தான் போவேன். ஏதாவது எங்கே போனாலும் ஒரு கேமரா கையிலேயே இருக்கும். எதை பார்த்தாலும் வீடியோ எடுத்துகிட்டே இருப்பியா அப்படின்னு கிண்டல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதனால தான் எடுத்துகிட்டு போனேன். இன்றைக்கி லஞ்ச் வந்து முள்ளங்கி சாம்பாரும் முட்டை தொக்கும் பண்ணியிருந்தேன். சிம்பிளாக தான் பண்ண போகிறேன். ஏன்னா கொஞ்சம் வேலை இருக்குது, க்ளீனிங் வேலை இருக்குது வீட்டில். அதனால் இன்றைக்கி முள்ளங்கி சாம்பார் வச்சுட்டு சாதம் வச்சுட்டேன். சாம்பாரும் முட்டை தொக்கும் தான் இன்றைக்கி ரெடி பண்ணிகிட்ருக்கேன். நிறைய பேர் முள்ளங்கி சாப்பிடவே மாட்டாங்க. எனக்கு அந்த ஸ்மெல் பிடிக்காமல் சாப்பிட மாட்டாங்க. ஆனால் சாப்பிட்ணும், ஏன்னா ஸ்ட்ரெஸ் வந்து குறையும்னு சொல்லுவாங்க. நிறைய நீர் சத்து இருக்கிறதால உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, குளிர்ச்சியாக இருக்கும். நம்மளை சூடெல்லாம் குறைக்கும் முள்ளங்கி சாப்பிட்டிங்கன்னா. முள்ளங்கி, சொரக்காய், பூசணிக்காய் அந்த மாதிரி தண்ணி காயெல்லாம் சாப்பிடும்போது நல்லா உடம்புல நிறைய தண்ணி சத்து சேரும், குளிர்ச்சியாக இருக்கும். ரொம்ப ஹீட்டாக இருக்கிறதால தான் நம்மளுக்கு முடி கொட்டுது, கண் எரிச்சல் இருக்குது. அந்த மாதிரிலாம் இல்லாமல் இருக்கணும்னா அடிக்கடி முள்ளங்கிலாம் சாப்பிட்ணும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஓவர் ஸ்ட்ரெஸ் இருக்குது, ரொம்ப குண்டாக இருப்பாங்க, இளைக்கணும் அப்படின்னா கூட முள்ளங்கி ஜூஸ் குடிப்பாங்க. ஜூஸ் குடித்தா அவ்வளோவா டேஸ்ட்டாக இல்லை. நான் குடித்து பார்த்துருக்கேன். அது ஒரு மாதிரி காரமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால் அதில் குடிக்க முடியாது. நம்ம சாம்பார்லேயே போட்டு நிறைய சாப்பிட்லாம். போடும்போதே கொஞ்சம் நிறைய முள்ளங்கி போட்டுட்டு நம்ம சாம்பாரில் வெந்துட்டு இருக்கிறதால செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம எடுத்து சாப்பிட்டோன்னு வச்சுக்கிங்க, அவ்வளோ நல்லது உடம்புக்கு. குழந்தைகளுக்கும் கொடுத்து பழக்கணும் முள்ளங்கிலாம். முள்ளங்கி, சொரக்காய் சாப்பிட்டா ரொம்ப நல்லது. அது மாதிரி பீக்கங்காய் இதெல்லாம் பாருங்கள், அது இயற்கையாகவே அதில் தண்ணி இருக்குது. கொமட்டி பழம் கூட நம்ம தர்பீசுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த பழம் கூட காயாக வாங்கிட்டு வந்துட்டு அது தோலை சீவிட்டு அதை கூட்டு வைக்கலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். தர்பூசணி கூட்டு காயாக இருக்கணும். காயாக இருக்கும்போது சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். செம்மையாக இருக்கும். இந்த மாதிரி தண்ணி காயெல்லாம் அடிக்கடி நம்ம உடம்புல சேர்த்துக்கணும். முள்ளங்கி சாம்பார் வச்சாச்சு. அப்புறமா தொக்கை வச்சுட்டு வேலை முடிச்சிடலாம். கொஞ்சம் வெளியில் போகிற வேலை இருக்குது, முடிச்சுட்டு வந்துட்டு அடுத்த வேலைகள்லாம் இருக்குது. நான் குழம்பு ரெடியானதுக்கப்புறம் இறக்க போகும்போது தான் பெருங்காயம் போடுவேன். அந்த மாதிரி போட்டு பாருங்கள், வாசனை சூப்பராக இருக்கும். முன்னாடியே போட்டுட்டிங்கனாக்கா பெருங்காயத்தோட வாசனைலாம் காற்றுல கரைஞ்சி போயிடும். பெருங்காய வாசனையே வராது. இப்போ இறக்க போகிறப்ப பெருங்காயத்தை போட்டு மல்லித்தழை போட்டு ஒரு கிளறிட்டு மூடிட்டோம்னா அந்த வாசம் வெளியிலேயே போகாது. சாப்பிடும்போது நல்லா கமகமன்னு இருக்கும், சூப்பராக இருக்கும். முட்டைத்தொக்கும் பண்ணிடலாம். சும்மா சிம்பிளாக தான் பண்ணுறேன். முட்டைத்தொக்கு வந்து எண்ணெய் ஊற்றி சோம்பு போட்டுட்டு வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி நல்லா வதக்கிட்டு மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், சிக்கன் மசாலா போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு முட்டை அப்போ கொஞ்சம் தொக்கு மாதிரி வந்ததுக்கப்புறம் முட்டை போட்டு கிளறி இறக்க வேண்டியது தான். நார்மலாக நீங்கள் செய்கிறது தான். இன்றைக்கி ஒரு அவசரமாக செஞ்சுக்கிட்டு இருக்கேன். காரமெல்லாம் கரெக்டாக போட்டுக்கோங்க. ஏன்னா சாம்பாருக்கு தொட்டுக்கும்போது கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். தொக்கு சப்புன்னு இருந்தால் நல்லா இருக்காது. ஏன்னா சாம்பாரே கொஞ்சம் காரம் இல்லாமல் தானே இருக்கும். அது கூட கொஞ்சம் காரமாக வச்சு சாப்பிடும்போது தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். முட்டையெல்லாம் அப்படியே கீரி போட்டாலும் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணி போட்டாலுமே நல்லா தான் இருக்கும். எப்படி போட்டாலுமே நல்லா தான் இருக்கும். ரெண்டாக கட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் அந்த காரம் போயிட்டு அதில் மேலே படும், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நல்லா கொஞ்சம் கிளறி விட்டுட்டு சிம்மில் கொஞ்ச நேரம் வச்சிட்டோம்னா நல்லா உப்பு காரம் உள்ளே போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. பசிக்குது பயங்கரமாக, அதனால நான் சாப்பிட வந்துட்டேன். அங்கிள் தான் சாப்பிட்டாச்சு. இப்போ சாம்பார் ஊற்றிருக்கேன், முட்டை தொக்கு வச்சுருக்கேன், அப்புறம் நார்த்தங்காய் ஊறுகாய் இருந்துச்சு, அதையும் வச்சுக்கிட்டேன். எப்பயுமே சாப்பாட்டு கூட வாழைப்பழம் தொட்டு சாப்பிட்றனா ரொம்ப பிடிக்கும். நிறைய பேர் என்னை கிண்டல் பண்ணுவாங்க, சாதத்து கூட போயிட்டு வாழைப்பழத்தை தொட்டுக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அது என்னவோ பழக்கமாகிடுச்சு. நான் சிக்கன் குழம்பு கூட தொட்டு பாருங்களேன், சூப்பராக இருக்கும். வாழைப்பழத்தை சிக்கன் குழம்பு போட்டு பேசி சாப்பிடும்போது ஒரு வாழைப்பழம் தொட்டுக்கிட்டு சாப்பிட்டு பாருங்கள். காரமாக சிக்கன் குழம்பு இருக்கிறதுக்கும் அந்த வாழைப்பழ டேஸ்ட்டுக்கும் சூப்பராக இருக்கும். எனக்கு அது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுவே பழக்கமாகிடுச்சு. கொஞ்ச நேரம் கேமராக்காக நின்றுட்டு சாப்பிட்டேன். அப்புறம் நான் போய் டேபிளில் போய் உட்காச்சிட்டு சாப்பிட போகிறேன்.
அவ்வளோதான், சாயந்தரமாக ஆயிடுச்சு. சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் படுத்து எழுந்திரிச்சேன், டக்குன்னு இருட்டிடுச்சு பாருங்கள். கொஞ்சம் நேரம் தான் இருந்துச்சு. அதனால் வாசல்லாம் கூட்டிகிட்டு இன்றைக்கி மருதாணி வச்சுக்கணும்னு ஆசையாக இருந்துச்சு. ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன், டைமே கிடைக்க மாட்டேங்குது. மருதாணி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக நெயில் பாலிஷ் கூட வச்சுக்காமல் ஃப்ரீ பண்ணி வச்சுருக்கேன். நெயில் பாலிஷ் ரிமூவர் போட்டு நகத்தெல்லாம் நல்லா தொடச்சி ரெடியாக வச்சுருக்கேன். நம்ம மருதாணி வச்சுட்டு அப்புறம் பாலிஷ் வச்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இன்றைக்கி நெயில் பாலிஷ் வந்து நெயிலில் இருக்கும்போதே நம்ம மருதாணி வச்சோம்னா அந்த மருதாணி போய்ட்டு நகத்தில் போகாது. நகத்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது மருதாணி. அந்த நன்மை கிடைக்காமையே போயிடும். அதனால் என்ன பண்ணுறது, எப்பயுமே பாலிஷ்லாம் போட்டிருந்தேன், நெயில் பாலிஷ்லாம்னா அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு தான் நான் வந்து மருதாணி வச்சுப்பேன். இப்போ அந்த நகத்தில் வந்து அந்த மருதாணி படும்போது ஏதாவது சில சமயம் பார்த்திங்கன்னா நம்ம அடிக்கடி நெயில் பாலிஷ் ரிமூவர் போடுறதால நகத்தை பார்த்தாலே கோடு கூட ஆகிடுது, சத்து இல்லாத மாதிரி ஆகிடுது. நெயில் பாலிஷு போட்டு அது அப்படியே ஒரு ரஃப்பாக இருக்கும். அதுக்காக தான் அதான் ரிமூவ் பண்ணிவிட்டு கொஞ்சம் மருதாணி வைக்கும்போது நல்லா ஆகிடுது. அதனால தான் நான் எப்பயுமே அதை ரிமூவ் பண்ணிவிட்டு மருதாணி வைப்பேன். நீங்களுமே மருதாணி வைக்கும்போது நெயில் பாலிஷ் போட்டிருந்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிவிட்டு வைங்க. அப்போ நகத்துக்கு வந்து நல்லா சத்து கிடைக்கும், வழவழன்னு இருக்கும். நல்லா நிறைய மருதாணி உடச்சி போட்டுட்டேன், பெருசாக காடு மாதிரி வளர்ந்துருச்சு. இந்த சைடு இருக்கிறத காமிச்சேன் பார்த்திங்களா, அதுலேருந்து இப்போ நான் பறிக்கலை. பக்கத்தில் முருங்கை மரத்து மேலெலாம் ஏறிட்டு அதுலேருந்து இப்போ பறிச்சிட்டு வந்தேன். இதை நல்லா ஆஞ்சி எடுத்துடும். நல்லா தளன்னு இருக்குது. மழை பெஞ்சிட்ருக்கு சென்னையில். அதனால் என்ன செய்யுது, மருதாணிலாம் நல்லா பசுமையாக துளுத்துருச்சு. சூப்பராக இருக்குது பாருங்கள். முள் இருக்கும், அதனால் பொறுமையாக தான் எடுக்கணும். ஏன்னா மருதாணி மரத்தில் முள் இருக்கும் பார்த்திங்களா, அதனால் கொஞ்சம் அது குத்திக்காமல் அழகாக எடுத்துடணும். நல்லா ஃப்ரெஷ் மருதாணி வைக்கும்போது நல்லா செவக்கும். எங்கள் வீட்டு மருதாணி வேறு குட்டி குட்டி இலையாக இருக்குது பாருங்கள், செம்மையாக செவக்கும். இது கூட நான் என்னென்ன கலந்து மருதாணி வைப்பேன் அப்படிங்கிறதையும் நான் இப்போ சொல்லித்தரேன். அந்த மாதிரி வச்சிங்கன்னா ரொம்ப நாளைக்கு கையில் வந்து அந்த கலர் போகாமல் இருக்கும், ரெட்டிஷாக இருக்கும். சில பேருக்கு கருப்பாக பிடிக்கும் மருதாணி வச்சா. ஏன்னா அவங்களுக்கு பித்தம் அதிகமாக இருக்கிறதால நம்ம ரத்தத்தோட கலக்கும்போது நம்ம கையில் கலக்கும்போது என்ன செய்யும்னா அப்படி கருப்பு கலரில் வந்துடும். அது நல்லாவே இருக்காது. அது மாதிரி கோனும் நான் வச்சுக்க மாட்டேன். ஏன்னா ஃபஸ்ட்டு வைக்கும்போது ரெட்டாக இருக்கும், அடுத்த நாள் பார்த்திங்கன்னா கட்டக்கரையர்னு ஆகிடும், கருப்பு கலரில் இருக்கும். மருதாணி எங்கேயாச்சும் கருப்பு கலரில் இருக்குமா, மருதாணினாலே சிகப்பு கலர் தான். பாருங்கள், மருதாணி அரைக்கும்போது ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி, ஒரு 10 கிராம்பு போட்டிருக்கேன், 2 ஸ்பூன் சர்க்கரை போட்டுருவேன், கொஞ்சமாக ஒரு பாக்கெட்டு பாக்கு வச்சுருக்கேன். அதையும் போட்டு நம்ம மருதாணி கூட மிக்ஸ் பண்ணி அரைக்கும்போது நல்லா போய் ஒட்டிக்கும். கலர் வந்து நல்லா ரெட்டிஷாக இருக்கும். வெறுமனே மருதாணியை வச்சிங்கன்னா ஒரு ஆரஞ்சு கலர் வரும். இந்த மாதிரி அரைக்கும்போது நல்லா ரெட்டிஷாக இருக்கும். ரொம்ப நாளைக்கு அந்த கலர் வந்து கையில் நல்லா அப்படியே அந்த கலர் குறையாமல் இருக்கும். அந்த மாதிரி தான் நான் அரைச்சி வச்சுப்பேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. நிறையா தண்ணி ஊற்றினீங்கன்னா நீங்கள் மருதாணி கையில் வைக்கும்போது வழுக்கிட்டு வரனால கெட்டியாக அரைச்சிக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து நல்லாயிருக்கும். முன்னாடியில் சின்ன பிள்ளையில் இருக்கும்போதெல்லாம் மருதாணியை அரைச்சி கையில் ஏதாவது கோலம் மாதிரி டிசைன் போட்டுட்டு அது மேலே நான் மருதாணியெல்லாம் அந்த தொடப்பத்தில் இருக்கிற குச்சி இருக்கும் பார்த்திங்களா, தென்னங்குச்சி, அதை கொஞ்சமாக உடச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கோலம் மாதிரிலாம் நான் டிசைன் பண்ணுவேன். பூ மாதிரிலாம் டிசைன் பண்ணி போட்டுப்பேன். அப்போ நம்மளுக்கு எந்த வேலையுமே இல்லை, சின்ன பிள்ளையாக இருப்போம், அம்மாவே எல்லா வேலையும் பார்த்துட்ருப்பாங்க. நம்மளுக்கு செய்ய வேண்டிய வேலை மருதாணி வச்சுக்கிறது மட்டும்தான். மற்றபடி வீட்டில் எந்த வேலையுமே இருக்காது. இப்போ அப்படி இல்லையே, எல்லா வேலையும் நம்ம தான் பார்க்கணும். இதில் எங்கே நான் டிசைன் போட்டுக்கிறது, எப்பவும் போல் ரவுண்டாக போட்டு சுற்றிலும் ஒரு புள்ளியாக வச்சுக்குவேன். இப்போல்லாம் எப்பயுமே அதான் வச்சுக்கிறது. இந்த சின்ன வயசில் அந்த வச்சுக்கிற அந்த சுறுசுறுப்பு இப்போ இருக்க மாட்டேங்குது. அவசரமாக வச்சுக்க வேண்டியதாக இருக்குது எல்லாமே. பாருங்கள், அது மருதாணி அரைச்சதே பாருங்கள் கையில் அப்படியே செவந்து போச்சு. அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். பெரிய பெரிய இலையாக அரைச்சின்னு வச்சிங்களேன் சரியாக பிடிக்காது. மருதாணி அரைச்சி வச்சுட்டேன். காஃபி கொண்டு போய் அங்கிளுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து மருதாணி வச்சுக்கலாம். அப்போ தான் நம்ம ஃப்ரீயாக வச்சுக்க முடியும். காஃபி கேட்டாங்க, கொண்டு போய் கொடுக்குறேன். அதுவும் கையில் கேமராவோட போகிறேன். என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரியல. இப்போ பார்த்தாலும் கேமராவோடையே சுற்றுவே அப்படின்வாங்க. பார்க்குறாங்க இப்போவும் கேமரா ஊற்றிக்கிட்டு வந்துட்டியான்ட்டு. காஃபிலாம் கொடுத்துட்டு நானும் குடிச்சிட்டேன். இப்போ ஃப்ரீ டைமாக இருக்கிறதால இப்போ வச்சேன்னா கரெக்டாக 10 o'clock எடுத்துருவேன். இப்போ 7 மணி ஆகுது. இப்போ வச்சோம்னா கரெக்டாக 10 மணி வரைக்கும் வச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு கைக்கு வச்சுப்பேன். ஒரு கை காஞ்சிரும். ஒரு 10 மணி வரைக்கும் வச்சுட்டு 10 மணிக்கு மேலே இன்னொரு கையில் இந்த கையிலேயே வச்சுப்பேன். நான் மாற்றி மாற்றி நானே வச்சுப்பேன், யாரோட ஹெல்ப்பும் இல்லாமல். இப்போ ஒரு கைக்கு மட்டும் வச்சுக்கிறேன். பெரிய ரவுண்டு போட்டு குட்டி குட்டி புள்ளிலாம் சுற்றி வச்சாச்சு. நான் அது மாதிரி தான் வச்சுக்கிறது இப்போ அவசரத்துக்கு.
மருதாணி வச்சுக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும், இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். கையில் சக்கச்சவேன்னு இருக்கும்போது ஏதாவது வேலை பார்க்கும்போதோ சாப்பிடும்போது யாருக்காவது பரிமாறும்போது பார்த்திங்கன்னா நம்ம கையை பார்த்தாலே அழகாக இருக்கும், ஆசையாக இருக்கும். லக்ஷ்மி கையில் வந்து எப்பயுமே மருதாணி வச்சுருக்கிறது, வீட்டில் மருதாணி மரம் வளர்க்குறது இதெல்லாம் லக்ஷ்மிகரமான ஒரு விஷயம். அது கை நிறைய வளையல் போட்டுக்கிறது அதெல்லாம் மங்களகரமாக இருக்கும் இல்லைங்களா. அப்படி நீளமாக கொப்பி போட்டுக்கிறேன் பாருங்கள். இது பேர் கொப்பின்னு சொல்லுவாங்க, தொப்பின்னு சொல்லுவாங்க. எங்கள் அம்மா என்ன சொல்லுவாங்க, என்ன கொப்பி போட்டுக்கிறேன்னுவாங்க. அதுவே எனக்கு பழக்கமாக போயிடுச்சு. எவ்வளோ பெருசு போட்டிருக்கேன் பாருங்கள். அப்போ தான் ஃபுல்லாக சக்கச்சவேன்னு இருக்கும். இப்போ 10 o'clock ஆகிடுச்சி. நான் இதை எடுக்கிறேன். 10 மணி வரைக்கும் வச்சுருந்தேன். அப்புறம் எல்லாருக்கும் டிஃபன் வச்சாச்சு. அங்கிள் ஹெல்ப் பண்ணாங்க இட்லி ஊற்றுறதுக்கு. அங்கிளே ஹெல்ப் பண்ணிட்டாங்க. அதனால் எனக்கு ஈஸியாக இருந்துச்சு. ஒரு கையில் மருதாணி வச்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறோன்னு யோசித்தேன். நீ வச்சுக்கோ, நானே ஹெல்ப் பண்ணுறேன், நான் இட்லி பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு செஞ்சு கொடுத்தாங்க. எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. நைட்டே 2 கைக்கும் வச்சு முடிச்சிட்டேன். எப்படி இருக்கு பாருங்கள். காலையில் எழுந்திரிச்ச உடனே கையில் தேங்காய் எண்ணெய் தேய்ச்சி விட்ருங்க. மருதாணியை கழுவிட்டு தேங்காய் எண்ணெய் தேய்ச்சி விட்டால் தான் ரொம்ப நாளைக்கு அது அப்படியே ஒட்டிக்கும். இல்லைனாக்கா கலர் ஃபேடான மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி வச்சுக்கணும். நல்லா ரெட்டிஷாக சூப்பராக இருக்குது பாருங்கள். நகத்துலலாம் கூட நல்லா ரெட்டிஷாக பிடிச்சிக்கிச்சு. எப்பயுமே வச்ச உடனே எண்ணெய் தேய்ச்சிக்குவேன். கொஞ்சம் சூப்பராக இருக்கும். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். செம்மையாக பிடிச்சிருச்சு. இந்த மாதிரி ரெட்டிஷாக பிடிக்கணும், கருப்பாகக்கூடாது. செம்மையாக இருக்கா? அவ்வளோதாங்க, வீடியோ முடிஞ்சிருச்சு. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த விலாகு பார்த்தா எல்லாருக்குமே நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பார்த்தா எல்லாருக்குமே நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.